Hello students. நீட் அண்ட் ஜேட் நீட் ப்ரிப்பரேஷனை நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பயாலஜி. ஸோ இது வரைக்கும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி நிறைய யூனிட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோவில் பயாலஜி பார்க்க போகிறோம். ஸோ வேரியஸ் திங்ஸ், அதாவது ஒரு கதை சொல்லி எடுக்கிற கிளாஸஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிரஃபி அது எல்லாமே எடுத்திருக்கேன். பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரியான கான்செப்ட் கிளாஸஸுமே ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட் தியரிட்டிக்கல் கிளாஸஸ் நம்ம யூடியூப்ல பார்க்க போகிறதுனால ஐ ஹவ் டைரக்ட்லி கம் அலாங் வித் நோட்ஸ். ஓகேவா? ஸோ நோட்ஸோடவே வந்துட்டேன். ஸோ தட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரி லைன், ஸோ தட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ. பிகாஸ் இன் பயாலஜி எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட், எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் they are going to ask you the half of the questions among the total number of questions. இல்லையா? ஸோ among the 180 questions பயாலஜில 90 questions இருக்க போகுது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்காக எடுத்துக்கக்கூடிய டாபிக், இப்போ நம்ம ஆரம்பிக்கக்கூடிய டாபிக் என்னதுன்னா டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட். உங்க நீட் சிலபஸ்லயே ஃபர்ஸ்ட் யூனிட் டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட். இதுல பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் தான் முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டைவர்சிட்டினா என்ன, கிளாசிபிகேஷன், அந்த கிளாசிபிகேஷனுக்கான நீட், ஏன் நம்ம கிளாசிஃபை பண்ணணும், எதுக்காக பண்ணணும், அப்படி பண்றதுனால நமக்கு என்ன யூஸ், பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ஏற்கனவே யார் யார் எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அண்ட் தென் பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் பத்தி பார்க்க போறோம். ஸோ தாவர உலகம் மற்றும் விலங்கு உலகம், இந்த மாதிரி எல்லாம் லா எக்ஸ்பிளனேஷனும் முடிச்சிட்டோம் அப்படின்னா we can directly நம்ம என்டையர் யூனிட் கம்ப்ளீட் ஆயிடும். மேக்ஸிமம் மினிமம் 10 கொஸ்டின் வந்துடும் இந்த சாப்டர்ல இருந்து. என்டையரா பாத்தீங்கன்னா மினிமம் 10 கொஸ்டின் there will be. ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட் அண்ட் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட், ரீப்ரொடக்ஷன், இது ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன், இந்த 4 யூனிட் பிளஸ் 5ஆவதா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹியூமன் பிசியாலஜி. இந்த 5 யூனிட் நீங்க பார்த்தீங்கன்னாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இந்த 5 யூனிட்ல தான் இருக்கும். கிட்டத்தட்ட 65 கொஸ்டின் 60 கொஸ்டின் மேலே இதுலயே வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இதெல்லாமே. அண்ட் பயோடெக்னாலஜி, ஹியூமன் டிசீசஸ் அண்ட் பாப்புலேஷன், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சாப்டர் செல் பயாலஜி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சாப்டர் மார்ஃபாலஜி. இந்த 4 சாப்டரும் நீங்க எடுத்தீங்கன்னாலே ஓகேவா, இதுல சில கொஸ்டின்ஸ் வரும். அதாவது 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி வந்துடும். ஒரு 7 கொஸ்டின் ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து வந்துடும். ஸோ எல்லா யூனிட்டுமே நமக்கு முக்கியம். ஏன்னா பயாலஜில நம்ம பண்ணக்கூடிய ஸ்கோர் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அவுட் ஆஃப் 360க்கு மினிமம் 320க்கு மேலேயாவது நம்ம அடிக்க ட்ரை பண்ணணும். மினிமம் நான் சொல்றேன், மேக்ஸிமம் எவ்வளவு வேணா அடிக்கலாம். மினிமம் 320 அடிச்சாதான் அட்லீஸ்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில 100 மார்க் இருந்தா கூட we can easily get into, ஓகேவா, உள்ள போயிட முடியும். ஸோ அதனால பயாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட். டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாட் இஸ் டைவர்சிட்டி? த வேர்ட் டைவர்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உயிர் பல் வகைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேரியஸ் ஸ்பீசிஸ். இப்போ நம்ம வேர்ல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆகுது. ஆனா அத்தனை ஸ்பீசிஸ்க்கு இந்த உலகத்துல இடம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான் சொல்லுவாங்க, வள்ளுவர் அழகா ஒரு திருக்குறள் சொல்லுவாரு, உருவு கண்டு எல்லாமே வேண்டும், ஒரு பெரும் தேர்க்க அச்சாணி அன்னார் உடைத்து அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த வேர்ல்டுல ஒரு சின்ன உயிருக்கு கூட இடம் இருக்கு. அதனாலதான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த உலகத்துல நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டில் டேட், உங்களுக்கு டேட்டா கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ் டிட்டர்மைன் பண்ணிட்டாங்க. ஓகே, 8.7 மில்லியன். நமக்கு 1 மில்லியன்னா எவ்வளவுப்பா? 10 லட்சம் தெரியும். அப்ப கிட்டத்தட்ட 87 லட்சம் ஸ்பீசிஸ் சிற்றினங்களை கண்டறிந்து அவைகளை அடையாளம் கண்டறிந்து பெயரிட்டு அவைகளுக்கான விளக்கம், அதாவது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. But still 86% of the land species, ஓகேவா, 86% of land species, ஓகேவா, லேண்ட்ல இருக்கக்கூடிய 86% and வாட்டர்ல இருக்கக்கூடிய 91% of sea water. ஓகே, சோ இந்த ஸ்பீஸ் இன்னுமே நம்ம கண்டுபிடிக்கலையா? அப்போ சீல இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களை நம்ம வெறும் 9% தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 91% கண்டுபிடிக்கலன்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்லுது. சிமிலர்லி 86% லேண்ட் ஸ்பீசிஸ்ல நம்ம 14% தான் லேண்ட்ல இருக்கிற ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்க்ளூடிங் டீகம்போசர்ஸ், இன்க்ளூடிங் மைக்ரோபாக்டீரியம்ஸ், இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம், நுண் உயிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வெறும் 14% தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நீ 86 கண்டுபிடிக்க. அப்போ அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? இந்த வெரைட்டிஸ் தான் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த உயிர் உலகத்தில் காணப்படக்கூடிய பல் வகைமை தான் இந்த சாப்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா மூவ் பண்ணலாம். ஓகே,
இப்போ இந்த டைவர்சிட்டி வந்து எப்படி விரவி இருக்கு அப்படின்னா அடாப்டேஷன், முக்கியமான காரணம் அடாப்டேஷன். ஏன்னா இந்த வாழக்கூடிய உலகம் ஹேபிட்டட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஹேபிட்டட்ஸ் வந்து வேறான வகை உடையது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வாழ்றது ஒரு ரீஜன், இதே வடக்கே போனீங்கன்னா ஒரு ரீஜன், வெப்பமண்டல காடுகள் அப்படின்னா ஒரு வெப்பமண்டல காடுகள் இருக்கு. அதே மாதிரி டெம்பரேட் ஃபாரஸ்ட், மித வெப்பமண்டல காடுகள், ஸோ டிராபிக்கல் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல இது டெசிடியஸ் ஃபாரஸ்ட், அதே மாதிரி ஊசி இலை காடுகள். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் வாழக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்க உள்ள உயிரினங்கள் தங்களை தகவமைத்துக் கொண்டுள்ளன. இன்னும் சொல்ல போனா வல்கானிக் எரப்ஷன், எரிமலை வெடிப்புகள்ல வாழ்றாங்க. போலார் துருவ பகுதிகளில் வாழக்கூடிய சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம், துருவ கரடிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க வாழக்கூடிய சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தங்களை தகவமைத்துக் கொண்டுள்ளன. ஸோ இதைத்தான் நம்ம உயிர் பல்வகைமை அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம், இந்த உயிர் பல்வகைமைக்கு முக்கியமான காரணம் அடாப்டேஷன். ஓகே, அடாப்டேஷனாலதான் எல்லாமே அந்த இடத்துல சர்வைவ் ஆகுது, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான தகவமைப்பை பெற்றுள்ளதால். நெக்ஸ்ட், இப்போ இந்த உயிர் பல்வகைமை எங்க இருக்கும்? எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம், சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேர்டை காயின் பண்ணது யாரு அப்படின்னா ஏஜி டான்ஸ்லே அப்படிங்கிறவங்க. ஏஜி டான்ஸ்லேங்கிறவங்க 1935ல the person coined the term ecosystem. So what is ecosystem? எக்கோசிஸ்டம் சூழ்நிலை மண்டலம் அப்படின்னா என்னன்னா லிவிங் அண்ட் நான் லிவிங். ஓகே, லிவிங் நான் லிவிங்கான ரிலேஷன். ஸோ த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங். ஸோ இஃப் ஐ எம் a living being அப்படின்னா how I am depending on the non living organism. non living is nothing but the land, the house, everything is. so இந்த மாதிரி லிவிங் அண்ட் நான் லிவிங்கான இன்ட்ராக்ஷன் தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய எக்கோசிஸ்டம். அப்படி ஒரு கேஸ் இருக்கு, வளிமண்டலத்துல ஆக்சிஜன் இருக்கு, இட் இஸ் நான் லிவிங், பட் ஐ எம் யூசிங் ஆக்சிஜன். அப்போ இந்த லிவிங் மெட்டல்ஸ் இருக்கு. ஸோ லிவிங் அண்ட் நான் லிவிங்க்கு இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஸ் தான் எக்கோசிஸ்டம். ஸோ இந்த எக்கோசிஸ்டம்ல காணப்படக்கூடியது தான் டைவர்சிட்டி. டைவர்சிட்டிங்கிறது the large number of species present in the ecosystem is called diversity. Okay, so the diversityங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் உருவாக்குனது, இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா வால்டர் ரோசன். ஓகே, வால்டர் ரோசன் அப்படிங்கிறவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது. ஓகே, அதாவது எந்த இயர் அப்படின்னா 1985 and it was defined by E.D. Wilson. Okay, so E.D. Wilson defined the term diversity. So Walter அப்படிங்கிறவங்க 1985ல he introduced the word diversity, so the diversity, and Wilson defined the word diversity. He gave a definition, that is a large number of species that are present in an ecosystem is called diversity. Okay, yes. So next பாத்தீங்கன்னா உங்க புக்ல டிஃபரன்சஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் பீயிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உயிர் வாழும் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் காமனா என்ன இருக்குப்பா? வளர்ச்சி இருக்கும். ஓகே, growth, அதான் growth இருக்கும், வளர்ச்சி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மெட்டபாலிசம்ஸ், வளர்மாற்றம், சிதைமாற்றம், கெட்டபாலிசம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வேற என்ன? நியூட்ரிஷன், ஃபுட் மோட் ஆஃப் இன்டேக், இதெல்லாமே நம்ம சொல்லலாம். முக்கியமான காரணம் இன்னொன்று சொல்லலாம், ரெஸ்பான்ஸ் டு எ ஸ்டிமுலி. ரெஸ்பான்ஸ் டு எ ஸ்டிமுலி அப்படின்னா ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இப்போ ஒன்றும் இல்லை, என் கண்ணில் ஏதாவது தூசி விழ போது டக்கு நான் கண்ணை மூடுறேன். ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலி. அது அப்படி இல்லைன்னா ஒரு தாவரம் இருக்கு, எக்ஸ்டர்னலா யூஆர் பூரிங் வாட்டர் நீங்க ஊத்துறீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? அந்த தாவரம் வளருது. இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க. சோ those kind of factors account the difference between living and non living organism. Okay, so இதுதான் differences. ஒரு வாட்டி நீங்க go through பண்ணிக்கலாம், ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா now we are moving to இன்னொரு முக்கியமானது ஒரு பாயிண்ட்னா உங்க புக்ல இருக்கும், ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா சமநிலை பேணுதல். ஹோமியோஸ்டேசிஸ், ஓகேவா? உடல் சமநிலை பேணுதல். இது வந்து உயிர் பண்புகள்ல மட்டுமே காணப்படக்கூடிய விஷயம். ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா உடல் சமநிலை பேணுதல். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். ஓகே, அண்ட் தென் we are going to need for classification. Why do we need classification? நமக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் வகைப்பாடுங்கிறது ஏன் வேணும்? ஒன்றும் இல்லைப்பா, இப்போ யூஆர் கோயிங் டு எ ஷாப், ஒரு பெரிய ஷாப்புக்கு போறீங்க. நம்ம அந்த பல்பொருள் அங்காடி அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஷாப்புக்கு போகும்போது எல்லாமே நீட்டாக அடுக்கி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த ஷாப்பிங் மால் எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சிருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா எந்த செக்ஷன் எல்லாமே தெளிவாக இருக்கும், போய் நமக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இங்கே என்ன டவுட்டாக இருக்கு, எங்கே இருக்குன்னு தான் தெரியாது.
இங்க அரிசி செக்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரிசி செக்ஷன் சொல்லிடுவாங்க. அந்த பொடி, மிளகாப்பொடி அந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் தனியா இருக்கும். அண்ட் ஷாம்பு ஐட்டம்ஸ் தனியா இருக்கும், ஃபேஷியல் ஐட்டம்ஸ் தனியா இருக்கும். அப்ப அந்த சைட் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க பிக்கப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு லைப்ரரி போனீங்கன்னா ஃபிக்ஷன் தனியா, நாவல்ஸ் தனியா, ஸ்டோரி புக்ஸ் தனியா, எவ்ரிதிங் இஸ் செப்பரேட்லி லொகேட்டட். அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியா போய் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தட் இஸ் வை we do need classification. சரி, இப்படி ஐடென்டிஃபை பண்றதுனால என்ன யூஸ்? ஒன்றும் இல்லை, நம்மளுடைய எவாலுவேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எதுலேருந்து வந்திருக்கோம், நம்மளுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுலேருந்து டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னு. இதே மாதிரி நமக்கு எதிரான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது, இப்படி பல விஷயங்கள் வந்து அறிவியல் பூர்வமாக உணர முடியும். நிறைய பயன்பாடுகள், நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான நிறைய பயன்பாடுகள் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதுக்காக தான் நம்ம கிளாசிஃபிகேஷனுக்கு போகணும். இதுக்கு சில விஷயங்கள் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, first thing, to identify and differentiate closely related species. To identify and differentiate closely related species. இப்போ நாம இருக்கோம், மனித குரங்கு இருக்கு அப்படின்னா நமக்கும் அந்த குரங்குக்கும் என்ன விதமான ரிலேஷன்ஸ், டிஃபரன்ஸ் இருக்கு? ரெண்டுமே கிட்டத்தட்ட கார்டேட்டால கடைசி ஹோமோ எரெக்ட் அந்த ஹோமோ இதுல தான் வரக்கூடியவங்க. அப்படிங்கிறப்போ ஒரே மாதிரியான ஜீனஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஃபேமிலி தான் நம்ம எல்லாமே. அப்போ நமக்கும் அவங்களுக்கு என்ன க்ளோஸ் ரிலேஷன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அவங்கள தான் நம்ம வந்திருக்கோமா, எல்லா எவல்யூஷனரி கேரக்டர்ஸ் அறிய முடியும். இதன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பைலோஜெனடிக் ட்ரீ வரைய முடியும். பைலோஜெனடிக் ட்ரீ இஸ் நத்திங் பட் மரபு தொகுப்பு வரைபடம். நம்மளுடைய முன்னோர்கள் யாரு, அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரியான காமன் கேரக்டர்ஸை நம்ம அக்யூர் பண்ணியிருக்கோம், அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன மாதிரியான காமன் கேரக்டர்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வேற என்ன சொல்லலாம்? நெக்ஸ்ட் வேரியேஷன் அமாங் தி ஸ்பீசிஸ். ஓகே, நம்ம கிட்ட மட்டும் இல்ல, பல ஸ்பீசிஸ் இருக்கு. அவங்க எல்லாம் எதை பயன்படுத்தி வேறுபடுத்தப்படுறாங்க? இவங்களுடைய இப்போ நம்ம வந்து முன்னாடி ஆன்சியன் காலத்துல எல்லாம் பாம்பு ஊர்வனங்கிற கான்செப்ட் இருந்திருக்காரு. எல்லாத்தையும் நிலவாழ் உயிர்னு சேர்த்திருப்பாங்க. அப்போ அது ஊறுது, அப்ப அது ஒரு சிற்றினம். அப்ப அதுக்கும் இன்னொரு ரெப்டைல்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்போ ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் எவல்யூஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்டடி லிவிங் ஆர்கானிசம்ஸ் பத்தி நம்ம படிக்கலாம். லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன இருக்கு, நான் லிவிங் எப்படி இருக்கு, அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது we can survive ourselves, okay, from those. அதாவது நம்ம அதுக்கிட்ட நம்மள தகவமைச்சு கொள்ளலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னா உங்களுடைய நீட் ஃபார் த கிளாசிஃபிகேஷன். அண்ட் உங்களுடைய முக்கியமான ஒரு புக்ல வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்தியாவில் வந்து IUCN, ஓகே, கிளாசிஃபை பண்ணபடி, ஓகேவா, இதன்படி பார்த்தீங்கன்னா 172 endangered species or threatened species இந்தியாவில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மூணு டீம் வந்து டிஃப்ரெண்ட் இதில் வந்து டைவர்சிட்டியை பற்றி அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ டைவர்சிட்டி இருக்கு அப்படின்னு. வில்சன் அண்ட் டீம் 1992லையும், மோரான் டீம் 2011லையும், அப்புறம் பிரெண்டன் டீம் 2017லையும் பண்ணியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஹவவர் ஒரு லைன் நான் எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் IUCN வந்து 172 threatened species இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி ரீசன்ட் டேட்டால சொல்லிட்டு உங்க புக்ல நோட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்தியாவில் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா we are going to define the term classification. Classification வகைப்படுத்துதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன? எளிதில் காணப்படக்கூடிய பண்புகள், ஈஸிலி அப்சர்வ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஈஸிலி இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு தெரியும் தோற்றம் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கு, இதெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி சாப்பிட்றாங்க, பாலூட்டி இனமா இல்லையா, அதெல்லாம் பார்த்தாலே தெரியும்ல. முட்டை போட்டு கொஞ்சம் பொரிக்கிறதா இல்லை வந்து டைரக்டா குழந்தை பெற்றுக்கிறதா, இந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான இனங்களை டைரக்டா எளிதில் காணப்படக்கூடிய அந்த பண்புகளை வைத்து நம்ம வகைப்படுத்துறது தான், ஓகேவா, வரிசைப்படுத்துவது தான் என்னது அப்படின்னா கிளாசிஃபிகேஷன். அதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம் இன் சச் எ மேனர். அதாவது கிளாசிஃபை பண்ணணும், வகைப்படுத்தணும், அதை ஐடென்டிஃபை பண்ணணும், அடையாளம் காணுதல், அதுக்குன்னு விளக்கம் கொடுத்துடணும், டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு பேர் கொடுக்கணும், நேமிங். ஸோ இதெல்லாமே இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. கேரக்டரைசேஷன், பண்பாக்கம், அதுனா என்ன, அதனுடைய கேரக்டர்ஸ்னா அப்படி விளக்கம் கொடுக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும், நேமிங் கொடுக்கணும், அண்ட் தென் we have to classify. எவ்வளோ விஷயம் இருக்கு. That is what defined as classification. Okay, so இந்த கிளாசிஃபிகேஷனை டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸானமி, இதுல இந்த டாக்ஸோ அப்படிங்கிற வேர்ட் itself indicates, ஓகே, வகைப்பாட்டு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வகைப்பாட்டு தொகுப்பு அப்படின்னா என்னதுன்னா ப்ளூரல்ல சொல்றாங்க. வகைப்பாடு கிளாசிஃபிகேஷன்னா டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸான் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன். இது வந்து
கிளாசிஃபிகேஷன் குரூப், ஓகேவா? அதாவது வகைப்பாட்டு தொகுப்பு, ஒரு தொகுதியா சொல்லுது. நிறைய இதோட கிளாசிஃபிகேஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஆர்கானிசம்ஸ் தான் டாக்ஸானமி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ரெப்டைல்ஸ், மம்மால்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டகரிஸ் டிஃப்ரெண்ட்ல பிரிச்சிருப்போம் இல்லையா? அந்த வேரியஸ் லெவல்ல பிரிச்சு வச்சிருப்பாங்க. ரெப்டைல்ஸ் ஊர்வன ஒரு இடத்துல இருக்கும், மம்மால்ஸ் ஒரு இடத்துல இருக்கும். ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா கார்டேட்டாக்கு கீழே வரும். கார்டேட்டான முதுகெலும் உள்ளவை. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கீழே ஒவ்வொரு ஸ்டேஜா பிரிச்சு அதை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு பண்பா கொண்டு போய் வச்சிருப்பாங்க. Okay, the next, taxonomy is a Greek word that you know well, and taxonomy கான definition நான் சொல்லிட்டேன். taxo அப்படினா என்னது அப்படினா classification, and taxonomy ல நாமி, nomos அப்படிங்கிற word வருதுல அந்த கிரீக்ல. so இந்த nomosனா law, சட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது procedure, naming procedure. okay, how to classify, classification of அந்த procedure பத்தி படிக்கிறது தான் taxonomy. okay, so taxonomy, the word was coined by Augustine in the year 1813. okay, in the year 1813 the word was coined by Augustine. okay, taxonomy is nothing but theoretical classification. okay, theoretical study of classification with well defined principle, rules and procedures. so நார்மலா தியரிட்டிக்கல் ஸ்டடி தான், அதாவது கிளாசிஃபிகேஷன் பத்தி படிக்கிறது தான் டாக்ஸானமி. ஆனா அதுக்கான ரூல்ஸோட சேர்த்து படிக்கணும், எப்படி கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த டாக்ஸானமியினுடைய ஃபாதர், தந்தை, வகைப்பாட்டியலின் தந்தை யாருன்னா அரிஸ்டாட்டில். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் இதை பத்தி இன்ட்ரோடியூஸே பண்ணிருப்பாரு, நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இதுக்கப்புறம் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை, மாடர்ன் taxonomy, father of modern taxonomy யாரு அப்படின்னா Carolus Linnaeus. okay, Carolus Linnaeus. okay, அது என்ன மாடர்ன் வகைப்பாட்டியலின் தந்தைன்னா Carolus Linnaeus வந்து ஒரு சில வகைப்பாட்டை கொடுத்திருப்பாரு. அது இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வகைப்பாடா பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப ரீசன்ட் அப்டேட் படி 8 உலக வகைப்பாடு நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? அதாவது 8 டிவிஷன்ஸா இருக்கும். ஓகே, அது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா டொமைன் ஆரம்பிக்கும், டொமைன், அதுக்கப்புறம் கிங்டம், அதுக்கப்புறம் பைலம், அந்த மாதிரி பைலம், அதுக்கப்புறம் கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ், 8 வரும். ஓகே, எஸ். So father of taxonomy அப்படின்னா அரிஸ்டாட்டில், father of modern taxonomy அப்படின்னா Carolus Linnaeus. so father of modern taxonomy அப்படின்னா Carolus Linnaeus. next, okay, systematics, the same thing. யார் systematicsனா இனத்தொகுப்பமைவியல். ஓகே, இனத்தொடர்பு தொகுப்பமைவியல், இல்லாட்டி தொகுப்பமைவியல் மட்டும் வச்சுக்கோங்க. சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா சேம் லைக் தட். ஓகேவா? அதாவது டாக்ஸானமி மாதிரி தான், பட் இன்னும் டீப்பா போறது, அதாவது இன்னும் டீப் ப்ரொசீஜர் பண்றது. அங்க எப்படி நம்ம வந்து ப்ரொசீஜர் ரூல்ஸோட நம்ம கிளாசிஃபை பண்ணி நேமிங் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவோமோ, அதே மாதிரி இங்க அதோட மட்டும் இல்லாம ப்ரிசர்விங், பாதுகாக்கிறது, அதோட மட்டும் இல்லாம டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது. பின்னாட்கள் வரக்கூடிய சயின்டிபிக் ரிசர்ச்சர்ஸ் அதை படிச்சுட்டு இன்னும் டேட்டாவை கலெக்ட் பண்றது. ஸோ டாக்குமெண்டிங், ப்ரிசர்விங், அகைன் சிஸ்டமேட்டிக்ஸ், அதாவது டாக்ஸானமில என்னென்ன வருதோ அதெல்லாம் இங்க வரும். பட் இன் அடிஷன் டு தோஸ் திங்ஸ் you are preserving those things and your evolution characters add பண்ணிருப்பீங்க, and finally என்ன இருக்கும்னா டாக்குமெண்ட் வேற பண்ணி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்ஸ்ல வரும். ஓகே, so both are almost same தான். so in ultimate ruling நல்ல டீப் ப்ரொசீஜரோட பண்றது. ஓகே, ஓகே, so Carolus Linnaeus வந்து நம்ம அந்த மாதிரி father of modern taxonomy சொல்றோம். அந்த புக்ல பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. hierarchical classification, அந்த கீழிறங்கு படிநிலை அமைப்பு கொடுத்தது யாரு அப்படின்னா hierarchy டிஃபைன் பண்ணது, மேல இருந்து கீழ வரைக்கும் சொன்னேன். அவர் சொன்னது இப்போ வந்து 8 படிநிலைகளா மாறி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, so those things ஒரு வாட்டி ரீட் பண்ணீங்கன்னா you can easily get it. and then history of classification, எப்படி வந்து கிளாசிஃபிகேஷன் வந்துச்சு? சரி, இதெல்லாம் இம்பார்ட்டன்டா சார், இந்த டேர்ம் எல்லாம் உங்களுக்கு முக்கியப்பா. எப்படி வந்துச்சு, அதாவது என்ன மாதிரியான யாரெல்லாம் பர்சன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கா, என்ன மாதிரியான புக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட், அர்லியரா எப்படி இனிஷியல் ஸ்டேஜ்ல அனிமல்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்ணாங்கன்னா, ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் குட் அனிமல், பேட் அனிமல்ஸ், மனுஷன்கிட்ட எதெல்லாம் பழகுதோ அதெல்லாம் குட் அனிமல்ஸ், இதெல்லாம் பழகலையோ சாப்பிட போறதோ அதெல்லாம் பேட் அனிமல்ஸ், அப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஆன்சியன் பீரியட்லயே கொஞ்சம் வளரும் போது டொமஸ்டிக் அனிமல்ஸா கிளாசிஃபை பண்ணாங்க, வீட்டு விலங்குகள், வைல்ட் அனிமல்ஸா கிளாசிஃபை பண்ணாங்க, காட்டு விலங்குகள், கிரீப்பிங், ஊர்வன,
ஃப்ளையிங் பரப்பன, அண்ட் தென் சி கடல் வாழ் விலங்குகள். இப்படி விலங்குகளை பல வகைகளை ஒரு 5-6 வகையா பிரிச்சிருந்தாங்க. ஓகே, பட் இதெல்லாம் வந்து அவங்க எதை வச்சு பிரிச்சாங்க பாருங்க. வீட்டு விலங்கு, காட்டு விலங்கு, ஊர்வன, பரப்பன, கடல்வாழ், எல்லாம் ஹேபிட்டட் பேஸ்டு. அப்புறம் ஓரலா பார்க்கக்கூடிய பண்புகள் அடிப்படையில், ஸோ விசிபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஹேபிட்டட் பேஸ்டா தான் இது எல்லாமே இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில். ஓகே, ஸோ பிசி 300 பீரியட்ல வந்து யாருன்னா அரிஸ்டாட்டில் was the first person to classify all animals. ஓகே, அவருடைய புக்ல பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியில அவர் ஒரு புக் எழுதிருப்பாரு. என்னதுன்னா ஹிஸ்டோரியா அனிமாலியா அப்படின்னு சொல்லி, அதாவது ஹிஸ்டரி ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, ஹிஸ்டரி ஆஃப் அனிமல்ஸ் தான் இங்கிலீஷ்ல, லத்தீன்ல ஹிஸ்டோரியா அனிமாலியா அப்படின்னு. இதுல வந்து அவர் ரெண்டா பிரிச்சிருப்பாரு. விலங்குகள் அதாவது உயிரினங்களை விட பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாரு. இந்த அனிமல்ஸே வந்து 2-3 டிஃபரெண்டா பிரிச்சிருப்பாரு. என்னன்னா லேண்ட் நிலவாழ், காற்றுவாழ் அதாவது ஏர் காற்றுவாழ், அண்ட் தென் அக்வாட்டிக் நீர்வாழ், நிலவாழ், காற்றுவாழ், அக்வாட்டிக் நீர்வாழ், இப்படி 3 கிளாசிபிகேஷனா விலங்குகளை பிரிக்கிறாரு. ஆனாலுமே இவர் வந்து இன்னும் டீப் ஸ்டடி பண்ணல. ஏன்னா 300 பிசில அவருக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்குமான்னு தெரிய சொல்ல முடியாது. அவர் அந்த காலத்துல அவர் அது பண்ணதே பெரிய விஷயம். அதனாலதான் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஓகேவா? பட் இப்போ பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தவளையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய டாட்போல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தவளையோட தலைப்பரட்டி இந்த சின்ன குழந்தை அது எல்லாமே பாத்தீங்கன்னா நீர்ல பிறந்து முட்டையிட்டு நீர்ல பிறந்து அதுக்கான தகவமைப்பை பெற்று பிறகு நிலத்திற்கு வந்துடும். அப்ப நிலத்திலையும் வாழக்கூடிய தகவமைப்பு இருக்கு, நீர்லையும் வாழக்கூடிய தகவமைப்பு இருக்கு. அது எந்த கேட்டகரியில அந்த விலங்கை நான் சேர்ப்பேன்? क्वेश्चन अराइज ஆகுது. இப்படி நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பத்தி அவர் கன்சிடர் பண்ணவும் இல்ல, அதெல்லாம் எங்க சேர்க்கணும்ங்கறத பத்தி சொல்லப்படல. அதனால வந்து அதையுமே நம்மளால யூஸ் பண்ண முடியும், முழுமையா யூஸ் பண்ண முடியல. பட் ஹவெவர் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இதுதான் நம்ம கிட்டத்தட்ட 1700ஆம் ஆண்டு வரைக்கும் நம்ம இந்த கிளாசிபிகேஷனை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அனிமல்ஸ் வேற எப்படி கிளாசிஃபை பண்ணாரு அவர் அப்படின்னா, எனாய்மா அனாய்மா. எனாய்மான்னா ரத்தம் உள்ளவை, ரத்தமற்றவைனா அனாய்மா. ரத்தமற்றவைனா ரத்தம் இல்லாதது கிடையாது. சிகப்பு பிளட் இருந்துச்சுன்னா எனாய்மா, வேற கலர்ல பிளட் இருந்துச்சு அனாய்மா, அப்படியும் கிளாசிஃபை பண்ணியிருந்தாரு. ஸோ இது எல்லாமே அரிஸ்டாட்டில் பண்ண கிளாசிஃபிகேஷன். அப்புறம் இவருடைய ஸ்டூடெண்ட், இவருடைய காலத்துக்கு அப்புறம் ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் அதே 300 பிசி அந்த பீரியட்ல தியோஃப்ராஸ்டஸ். ஓகே, தியோஃப்ராஸ்டஸ் இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பொட்டானிக்கல் அதாவது எல்லாமே பாட்டனி, தாவரங்களை பத்தி டீடைலா, தாவரங்களுடைய வகைப்பாட்டை பத்தி டீடைலா அனலைஸ் பண்றாரு. அதனாலதான் நம்ம இன்னி வரைக்கும் இவர ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹி இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் பாட்டனி. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு அறிஞர் வராரு. யார் அப்படின்னா ஜான் ரே. ஜான் ரே ஏன் இவ்வளவு முக்கியமானவர் அப்படின்னா, 1682ல இவர் வந்து மெத்தடஸ் பிளான்டாரம் நோவா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுறாரு. மெத்தடஸ் பிளான்டாரம் நோவா. ஓகேவா? சோ மெத்தடஸ் பிளான்டா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேம் எல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சுங்க, அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு விஷயமா இருக்கும். மெத்தடஸ் பிளான்டாரம் நோவா அப்படிங்கிற ஒரு 1682ல ஒரு நூலை வெளியிடுறாரு. ஓகே, இந்த நூல்ல பாத்தீங்கன்னா 18,000 பிளான்ட் ஸ்பீசிஸ் பத்தி அவர் கிளாசிஃபை பண்றாரு. எவ்வளவு 18,000 பிளான்ட் ஸ்பீசிஸ் பத்தி. இருந்தாலுமே அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் கொடுக்குறாரு. அந்த காலத்துல வந்து அவர் அவ்வளவு சொன்னதே பெரிய விஷயம் 1600ல எல்லாமே. அப்போ 18,000 பிளான்ட் ஸ்பீசிஸ் சொன்னாலுமே அதனுடைய லிமிட்டட் கண்டென்ட் தான் நமக்கு தெரியுது. ஓகே, அந்த இதுல இருந்து அதே மாதிரி இதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன யூஸ் பண்றாரு அப்படின்னா, ஸ்பீசிஸ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்றாரு. ஸ்பீசிஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இவர்தான். அது நம்ம கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ்ல நம்ம இன்னொரு வாட்டி நம்ம டீடைலா பார்ப்போம். இதுக்கப்புறம் யாரு கிளாசிபிகேஷன்ல வராங்கன்னா, ரீசன்ட் பீரியட்ல கரோலஸ் லின்னேயஸ் வர்றாரு. கரோலஸ் லின்னேயஸ் நமக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஓகே, இவர் தான் வந்து பைனாமியல் கிளாசிபிகேஷனை கொடுத்தது. இருசொற் பெயரிடு முறை. இவருடைய புத்தகத்திலிருந்து கிளாசிபிகேஷன்ல இருந்து பெயரிடு முறை ஒன்று இருக்கும், நாமன்கிளேச்சர். அதுல இருந்து நம்ம எடுத்ததுதான் பைனாமியல் நாமன்கிளேச்சர், இருசொற் பெயரிடு முறை. அதே மாதிரி இவர் தான் மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸ், நவீன இன தொடர்பு தொகுப்பமைவியலின் தந்தை, ஃபவுண்டர். அதை வந்து நிறுவியவர் இவர் தான். ரீசெண்டா நவீன சிஸ்டமேட்டிக்ஸ், நவீன வகைப்படுத்துதலின் தந்தையிலும் இவர் தான், வகைப்பாட்டியலின் தந்தை. நவீன தொகுப்பமைவியலின் நிறுவனரும் இவர் தான் ஃபவுண்டர். ஓகேவா? அதே மாதிரி சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் கிளாசிபிகேஷன், இந்த இருசொற் பெயர் முறை, அதான் சயின்டிபிக் மெத்தட். 2 நேம் சயின்டிபிக்கா கொடுக்குறது, அதை கொண்டு வந்தது கரோலஸ் லின்னேயஸ் தான். ஸோ இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். ஸோ நம்மளுடைய 300 பிசில அரிஸ்டாட்டில் இருந்து அதுக்கப்புறம் யாரு, அவருடைய ஸ்டூடெண்ட் தியோஃப்ரஸ்டஸ்,
அப்புறம் ஜான் ரே, அப்புறம் கரோலஸ் லின்னேயஸ், இப்படி அரிஸ்டாட்டில் இருந்து கரோலஸ் லின்னேயஸ் வரைக்கும் யாரை எடுத்துக்கிட்டாலுமே எல்லாருமே பேஸ்ட் ஆன் த ஓவரால் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. பட் டேஸ் அதிகமாக இன்க்ளூடிங் ஆர்என்ஏ டிஎன்ஏ வரைக்கும் நம்ம இப்போ ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்படி வந்து அதிகமான அட்வான்ஸ்மெண்ட் வளர்ந்த காலகட்டத்தில் இன்னும் டீப் ஸ்டடி நம்ம போக வேண்டிய ஒரு காரணம் ஏற்பட்டுச்சு. ஓகேவா? அந்த டயத்துல நமக்கு எமர்ஜ் ஆனதுன்னா 1950s காலகட்டத்தில் வந்ததுதான் நியூமெரிக்கல் டாக்ஸானமி, அதாவது எண்ணிக்கை அடிப்படையிலானது நியூமெரிக்கல் டாக்ஸானமி. ஓகேவா? ரொம்ப இன்டெப்தா மாலிகுலர் லெவல்ல நம்ம போய் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுதான் எண்ணிக்கை அடிப்படையிலான வகைப்பாடு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ரிசம்பிளன்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ். ஒரு டிஎன்ஏ எடுத்தீங்கன்னா இன்னொரு டிஎன்ஏக்கு என்ன வேறுபாடு, அப்போ என்னுடைய டிஎன்ஏவுக்கும் அந்த மனித குரங்குடைய டிஎன்ஏக்கும் பார்க்கும்போது என்ன வேறுபாடு ஒற்றுமைன்னு பார்க்கும்போது நான் இன்னும் டீப்பா சொல்ல முடியும், கன்ஃபார்மா உறுதியா சொல்ல முடியும், இந்த டிஎன்ஏ தான் இப்படி மாறி இருக்கு, இப்படி மாறினதுனாலதான் இந்த உயிரினம் தோன்றிருக்கு நான் சொல்ல முடியும். அப்ப இதுதான் நியூமெரிக்கல் டாக்ஸானமி அப்படின்னு சொல்றது. ஹை டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ், அதாவது அதிகப்படியான நெருங்குத்தன்மை, எனக்கும் இந்த உயிரினத்துக்குமான நெருங்கிய தன்மை எந்த அளவுக்கு அதிகமா இருக்குங்கிறத டிட்டர்மைன் பண்றதுக்கு இந்த நவீன டாக்ஸானமியால தான் மட்டும்தான் முடியும். சோ இதுல ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட், கம்ப்யூட்டர் டேட்டா வச்சு கூட யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து எவால்யூஷனரி இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்ப டிஎன்ஏ பத்தி தெரிய ஆரம்பிக்கும் போது எவால்யூஷன்ங்கிற கான்செப்ட் இன்னும் வலுப்பெறுது. அதை பத்தி நமக்கு என்ன தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, இதன் வழியா நம்ம வரையக்கூடியது என்னது, பைலோஜெனடிக் ட்ரீ அண்ட் கிளாடிஸ்டிக் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைலோஜெனடிக் அல்லது கிளாடிஸ்டிக் கிளாசிபிகேஷன் பத்தி சொன்னது யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எர்னஸ்ட் ஹெக்கல். எர்னஸ்ட் ஹெக்கல் தான் சொல்லியிருப்பாரு கிளாடிஸ்டிக் ட்ரீ, பைலோஜெனடிக் ஆர் கிளாடிஸ்டிக் ட்ரீ அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு இது மட்டும் நான் சொல்றேன். சோ கிளாடிஸ்டிக் ட்ரீனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரபு வழி படம் தான். ஓகே, மரபு வரைபடம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் வந்து இப்போ கார் டேட்டா அப்படிங்கிற இனத்தை நான் இணைச்சிட்டேன், கார் டேட்டா. இப்போ இந்த கார் டேட்டானாலே முதுகெலும்பு உள்ளவை, இதுலயே வந்து 4 கால் உடையவை தனியா இருக்கும், ரோமங்கள் உடையவை தனியா இருக்கும், இப்படி ஒவ்வொரு ஸ்பீஸ் தான் வரும். அப்போ ஒரு இதை நான் கிளாஸிஃபை பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்பீஸ் தான் நான் வகைப்படுத்திட்டே போறதா மரபு வழி வகைப்படம். அப்போ எல்லாத்துக்கும் காமன் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டரிஸ்டிக். அப்போ நம்மளுடைய எல்லாருக்கும் காமனான ஆன்செஸ்ட்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, கார் டேட்டா, முதுகெலும்பு உள்ளவை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பரிணாம அடைஞ்சதுடைய விளைவு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிவிஷனா வந்தாங்க. கரெக்டா? அப்போ கார்டேட்டாங்கிறது காமன் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுல இருந்து ஒவ்வொரு பரிணாமம் அடையக்கூடியது நம்ம இப்படி பரிணாம படிநிலையை எழுதுறது தான் பைலோஜெனடிக் ட்ரீ அல்லது கிளாடிஸ்டிக் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்ட்ரோடியூஸ் பண்ணது எர்னஸ்ட் ஹெக்கல். ஓகே, எர்னஸ்ட் ஹெக்கல். சோ அப் டு திஸ் உங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் உங்க புக்ல பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா தெர்மஸ் அக்வாட்டிகஸ். அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற பாக்டீரியா, இது வந்து ஹை டெம்பரேச்சர். ஓகே, தெர்மஸ் ஓகே அக்வாட்டிகஸ், அக்வா இது வந்து ஹை டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. ஹை டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணதுனால பிசிஆர் டெக்னாலஜில நம்மளால யூஸ் பண்ண முடியும், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ அப் டு திஸ் நம்மளோட கிளாடிஸ்டிக் டயக்ராம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வீடியோ. ரிமைனிங் இந்த டாபிக் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.